இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஸ்கோரோட பவுலிங் டீமை வந்து தான் அனலைஸ் பண்ண போறோம், ரேட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம்னா ஜாஸ் ஹேசல்வுட் தான் பார்க்க போறோம். ஜாஸ் ஹேசல்வுட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெனாமினல் பவுலர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா சொல்லலாம். ஜாஸ் ஹேசல்வுட்டால தான் ஆர்சிபி அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டிலே அடிச்சாங்க. ஏன்னா அந்த மாதிரி பவுலிங் போட்டிருந்தாருன்னே சொல்லலாம் போன சீசன்ல. அடுத்தது புவனேஸ்வர் குமார் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். புவனேஸ்வர் குமார் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒன் ஆஃப் த லெஜண்ட் ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். அவர் இனிஷியல் ஓவர்ல நல்லா பால் ஸ்விங் பண்ணுவாரு, அதுவும் இல்லாம டெப்த்ல நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாரு ரன்ஸை. அடுத்ததா ரீசெண்டா ஆர்சிபி ஸ்குவாட்ல ஆன ஜேக்கப் டஃபி ஆர்சிபி பேஸ் பிரைஸ் 2 crores இருக்காங்க. இது ஒரு அப்சல்யூட் ஸ்டீல்னே சொல்லலாம். ஏன்னா ஜேக்கப் டஃபி நியூசிலாந்துக்காக ஒரு நல்ல டெஸ்ட் பவுலர் மற்றும் நல்ல T20 பவுலர்னே சொல்லலாம். கரண்டா ஐசிசி ரிலீஸ் பண்ண T20க்கான பவுலர்ஸ் பட்டியல்ல நம்பர் 2 இவரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், இவங்க 3 பேரும் ஒண்ணா விளையாடுனாங்கன்னா பேட்டர்ஸோட கதி என்ன ஆகும்னு. அடுத்தது நுவான் துஷாராவை பத்தி தான் பார்க்க போறோம். நுவான் துஷாரா பாத்தீங்கன்னா ஒரு ரேர் கமாடிட்டினே சொல்லலாம். ஏன்னா ஸ்லிங்கர் பவுலர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, மலிங்க மாதிரி. இவர் நல்லா டெப்த்ல நல்லா கண்ட்ரோல் பண்ணி போடுவாரு, அதுவும் இல்லாம லைன் அண்ட் லென்த் மட்டுமே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பேஸ் மட்டும் தான் கம்மியா இருக்கும், ஆனா இவரோட யாக்கர்ஸ் வந்து அழகா நெயில் பண்ணுவாருன்னே சொல்லலாம். இப்ப பார்த்த 4 பேருமே ஆர்சிபியோட பிரைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அடுத்து ஆர்சிபியோட செகண்டரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ரசிக் தாஸ் அலம், மங்கேஷ் யாதவ் அண்ட் அபிநந்தன் சிங். ரசிக் தாஸ் அலம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி கூட போன வருஷத்துல இருந்தே இருக்காரு. போன வருஷமே ஆர்சிபிக்காக நல்லா தான் பண்ணாரு. பட் அவர் இன்னும் ஸ்டில் க்ரூம் பண்ணணும் நல்லா அவரை. ரசிக் தாஸ் அலம் கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீட் இருக்கு, பட் அவரோட லைன் அண்ட் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அபிநந்தன் சிங் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். அவருமே ஒரு நல்ல பவுலர். ஆர்சிபி கூட போன வருஷமே நல்லா தான் பண்ணாரு. நெக்ஸ்ட் ஆர்சிபியோட செகண்டரி பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா மங்கேஷ் யாதவ் ஆர்சிபி டேலண்ட் ஸ்கோர் பண்ணி எடுத்திருக்காங்க டொமஸ்டிக்ல இருந்து. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யாக்கர்ஸுமே நல்லா அழகா டெப்த்ல நெயில் பண்றாரு. அண்ட் ஆல்சோ மங்கேஷ் யாதவ் எஸ்தயாலுக்கு ஒரு பேக்கப் பவுலரா தான் எடுத்திருக்காங்க. நான் ஏன் இந்த ஸ்குவாட்ல எஸ்தயால ஒன்னும் ஆட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா எஸ்தயால் மேல ஒரு சில கேஸ் அலிகேஷன்ஸ் இருக்கு, அதனால அவரால் இந்த ஐபிஎல் விளையாட முடியாது. ஸோ எஸ்தயாலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா உமேஷ் யாதவ் இருக்க போறதா ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. ஒருவேளை உமேஷ் யாதவ் எடுத்தாங்கன்னா அது ஒரு நல்ல பிக்னே சொல்லலாம். சோ இதுதான் ஆர்சிபியோட பவுலிங் லைன். இதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு ரொமாரியோ ஷெஃபர்ட்டால பவுலிங் போட முடியும், அதை தவிர ஒரு டிம் டேவிட்டால பவுலிங் போட முடியும். சோ அடுத்து ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் அனலைஸ் பண்ணலாம். ஆர்சிபியோட மெயின் ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்னு குணால் பாண்டியா, இன்னொன்னு சுயாஷ் சர்மா. 2 பேருமே போன வருஷம் நல்லா பண்ணாங்க. அதுலயும் குணால் பாண்டியா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னே சொல்லலாம். குணால் பாண்டியா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அதுவும் இல்லாம குணால் பாண்டியா மட்டும் தான் ஆர்சிபி இருக்கிறதுலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்னு சொல்லலாம். சோ குணால் பாண்டியா தான் ஸ்பின்னர் லீட் பண்ண போறாரு. அடுத்து சுயாஷ் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லலாம். சோ ஆர்சிபியுமே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பால் வந்து அவ்வளவு ஈஸியா பிக் பண்ண முடியாது பேட்ஸ்மேன்ஸ்னால. ஸ்பின்னர்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் அண்ட் ஜேக்கப் பெத்வெல். சுயாஷ் சர்மா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இவரால பேட்டிங்குமே நல்லா விளையாட முடியும். டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் விஜயசூரிய டிராஃபில. அடுத்ததா ஜேக்கப் பெத்வெல், இவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆனா இவரோட பவுலிங் விட பேட்டிங் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. இவர் தான் டிம் டேவிட்கான பேக்கப். அடுத்ததா ஒரு 4 யங்ஸ்டர்ஸ், விக்கி ஓஸ்ட்வால், கனிஷ் சௌஹான், த்விக் ஜெய்ஸ்வால் அண்ட் வியான் மல்ஹோத்ரா. இதுல வியான் மல்ஹோத்ரா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அண்டர் 19 டீம்ல விளையாடிட்டு வராரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாருன்னே சொல்லலாம். ரீசெண்டா நம்ம ஏசியா கப்லயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாரு. அடுத்தது கனிஷ் சௌஹான், இவருமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுற ஒரு ஆல்ரவுண்டர். அடுத்தது விக்கி ஓஸ்ட்வால், இவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுற ஒரு ஆல்ரவுண்டர். மொத்தத்துல ஆர்சிபி சுயாஷ் சர்மாவை தவிர மிச்ச எல்லாருமே லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான் வச்சிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிற மொத்த லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸையும் பொறுக்கி போட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இது ஒரு மேஜர் டிராபேக்னே சொல்லலாம் ஆர்சிபிக்கு. இப்போ ஆர்சிபி பவுலிங் லைனப்ப ரேட் பண்ணாம மக்களே, எனக்கு என்ன தோணுதா ஆர்சிபியோட பேஸ் அட்டாக் நல்லா இருக்கு, பட் ஸ்பின்னர் தான் கரெக்டா இல்லன்னே சொல்லலாம். ஒரு வெர்சடைலிட்டி இல்ல ஸ்பின்ல. சோ எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப கம்மியா இருக்குது. குணால் பாண்டியா தவிர வேற யாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்லன்னே சொல்லலாம். சோ நான் ஆர்சிபிக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னா 8 out of 10 தான் கொடுப்பேன் மக்களே. மறக்காம கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படியே நம்ம ஸ்டம்ப் சோதனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.